ஹாய் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏற்கனவே நம்ம பேக் சைடு வெட்டி வச்சுருக்கிறோம். அதே கிளாத்தில் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். நான் வச்சுருக்க மாதிரி வச்சிங்க. பிறகு ஷோல்டர்லேருந்து அந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டி, அதாவது பட்டன் பட்டி இல்லைன்னா காஜா பட்டி, அது எந்த அளவுக்கு வருதோ அதை நீங்கள் தையலுக்கு ஒரு கேப் விட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க. அதை மார்க் பண்ணினதை நீங்கள் அழகாக வெட்டி எடுத்துருங்க. இது வந்து முதுகு சைடில் வச்சு மார்க் பண்ணணும், ஓகேங்களா? பேக் தட்டு முதுகு சைடில். அப்புறம் ஆம் ஹோலில் நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு, பிறகு ஃப்ரண்ட் சைடுங்கிறதுனால நாம் கரெக்டாக ஷேப் எடுக்கணும். அந்த ஷேப் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு கரெக்டாக நான் எப்படி வெட்டணும் வெட்டி எடுத்துங்க. முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் சைடை பொறுத்தளவு ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச்சு பார்த்திங்களா, அது வரைக்கும் ஒரு மார்க்கும், அதுலேருந்து பட்டியோட எட்ஜி வரைக்கும் இதெல்லாமே தையல் கடிக்க 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணணும். ப்ளஸ் பட்டியோட சைடு, பட்டியில் ஒரு டாட் இருக்கும், அதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிங்க. கடைசியாக நீங்கள் அந்த ஆம் ஹோல்லேருந்து ஹைட்டு, அதை பட்டியோட கீழே இறக்க வரைக்கும் வச்சு வெட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரண்ட் தட்டு முடிச்சிங்க. ஃபைனலாக நம்ம எடுக்க வேண்டியது டாட்டுக்கு மார்க் பண்ணி அதை நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு ஓவர். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைலரிங்கில் வேறு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம்.